இப்போ தான் நிறையா யூடியூப், ஃபேஸ்புக், அப்படி இப்படின்னு வாட்ஸ்அப் அது இதுன்னு வந்துருச்சு. ஏதோ ஒரு குரூப்பில் ஒரு வசனம் வந்துருச்சு. இங்கெல்லாம் குரூப் வச்சுருக்கீங்களான்னு தெரியல. அப்படியே 10 வசனம் வந்துச்சு. ஒரு 10 வசனத்தை படிச்சுட்டு, கர்த்தர் நல்லவர், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாக்காமல் மேலாவாய், அப்படியே எல்லா வசனத்தையும் ஓட்டி படிச்சுட்டு அப்பா படிச்சிட்டோம் அப்படின்னு போயிடுறீங்களா? வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துகிறோம்? இந்த வார்த்தையை தியானிக்கிற அனுபவம், அந்த வார்த்தையை வாசிக்கிற அனுபவம், புரியுதோ புரியலையோ ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற அனுபவம் இருந்துச்சா? 2023 இல்லைன்னா 2024 வந்துடணும். அவருடைய வார்த்தை உங்களை விசேஷித்த மேன்மை உள்ளவர்களாக அது மாற்றும். என்னுடைய வாழ்க்கையில அதை நான் பார்த்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாரம் என்ன தெரியுமா? எப்பா பாட்டு பாடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, சுகமாக்குற ஊழியம் செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, எதுக்கோ நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா வசனத்தை பேசுறதுக்கு தான் என்ன இல்லை, ஆள் இல்லை.